மான நஷ்ட வழக்கு மானம் உள்ளவன் மேல தான் போட முடியும். மானமே இல்லாதவன் மேல போய் மான நஷ்ட வழக்கு போட்டா நீதிமன்றம் கேட்கும். எங்க மான நஷ்ட வழக்கு போட வந்திருக்கீங்க, ரைட், உங்களுடைய ப்ரொசீஜரை நான் மதிக்கிறேன். பட் மானமே அவருக்கு இல்லையே, அவர்கிட்ட போய் நீங்க எப்படி மான நஷ்ட வழக்கு கிளைம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்க கொண்டு மூஞ்சி வச்சுக்கிறது? அதனால தான் இந்த மானங்கிட்ட பசங்க மேல மான நஷ்ட வழக்கு போடுறது இல்ல. சாட்டை மவன் என்ன சொல்றாருன்னா, மானமே இல்லாத மேல எப்படி மான நஷ்ட வீடு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரே தன்னைத்தானே பேசிக்கிறாருன்னு எனக்கு தெரியுது. ப்ரோ அது கண்ணாடி ப்ரோ அப்படின்னு சொல்ற கதையா இருக்குது. மானம் இருக்கிறவன் பேசலானே, கரெக்டு தானே? உனக்கும் மானம் கிடையாது இல்லைண்ணே, உனக்கு கொஞ்சமாவது மானம் இருக்குதா? முதலமைச்சர் அவர்களை முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பேசுனீங்க? சைக்கோன்னு பேசுனீங்க. அவர் ஒரு குடும்பத்தை வச்சு பேசுனீங்க. அவர் மேல சொல்லாத அவதூறு பேசுனீங்க. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கூட அவர் காருக்குள்ள என்ன இருக்குன்னு வச்சு பேசுறீங்க. அவர் இது பண்ணிட்டு ஊழல் பண்ணிட்டாங்க, முதல் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூடியூப் சேனல் உட்காந்து வாய்க்கிலேயே பேச தெரியுதா? மானங்கட்ட சாட்டைமா அவனை. அப்பெல்லாம் வாய் எங்க போச்சு? அப்பெல்லாம் எங்கடா போச்சு? இப்ப உட்காந்துட்டு இவரு பேசிட்டாரு, அவரு பேசிட்டாரு, நாம் தமிழர் அப்படி பேசிட்டாங்க, அவதூறு பரப்பிட்டாங்க, மான நஷ்டஈடு நாங்களாலும் போட முடியும், நீ போட்டுதான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல. கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்கறாங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி மானங்கட்ட சாட்டை துறந்தாங்க. மார்க்கெண்டிங்கன் எலும்ப உடைக்கிறேன்னு எப்படி சொல்றாரு? சட்டசபையை பூட்டுனா எலும்ப உடைப்பண்றாரு. சட்டசபையை பூட்டுனா சட்டசபை இழுத்து மூடு அப்படின்னா தவறான வார்த்தை. இதை பொதுவான நபர்கள் கண்டிக்கணும், இப்படி சொல்லக்கூடாதுங்க. அண்ணன் வந்த பிறகு ஆளுநர் கைது போட மாட்டேன் சொல்லி ஒரு பாப்போம். என்ன பண்ணுவீங்க நன்றிகள் பூட்டிட்டு பெல்ட் வச்சு வெல்டு வச்சுட்டு ஒரு நாள் ராத்திரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அலுவலகம் முழுவதும் பூட்டி சாவி எடுத்துருங்க. என்ன வேட்டையாடு வீடு கமலா கேட்டெழுத்து போடுறா அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க என்ன வேட்டையாடு வீடு கமலா இல்ல படமா? எவ்வளவு தவறான வார்த்தை. இதை பொதுவான நபர்கள் கண்டிக்கணும், இப்படி சொல்லக்கூடாதுங்க. சாட்டை மாவன கொஞ்சமாவது மானம் இருக்குதா? இப்ப தெரியுதா யாருக்கு மானம் இருக்குது மானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா? மொத்தத்துல உங்க கட்சியில இருக்க உறுப்பினர்ல இருந்து உறுப்பினர் கூட ஒரு சில பேர் அப்பாவி பேர் இருக்கிறானுங்க. நீங்க இருக்கீங்களா ஒரு குழுவா கொண்டு இடும்பாவன கார்த்திக்னு சொல்லிட்டு ஒரு கரிகஞ்சி கார்த்திக் இருக்கிறான், சாட்டை மவன் இருக்கிறான், உங்க அண்ணன் ஆமக்கரி அண்ணன், இப்படி மொத்த குரூப்புமே எப்படா இப்படி வெக்கமே இல்லாம உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க? கொஞ்சமாவது சோத்துல உப்பு ஏதாவது போடுறீங்களா? இல்லைன்னா அதெல்லாம் கிடையாதா? அதெல்லாம் கிடையாம வெறும் ஐயா நம்ம சோத்துல உப்பு போட்டு கொஞ்சமாவது ரோசம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிட்றதே கிடையாதா? வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இல்ல வெக்கமே இல்லாம உட்காந்துட்டு எப்படா உட்காந்து நீ உட்காந்து பேசுறா? எனக்கு அதான்டா கடுப்பா இருக்குது. அதாவது ஒரு மனுஷன் அந்த உலகத்திலேயே மானம் கட்ட ஒருத்தன் யாருன்னு பாத்தீங்கன்னா சாட்டை பெருமுறை அவன் மட்டும். ஒரு பெருமையும் பேச முடியாது நீ இப்ப இருக்கிற நிலைமையில. நீங்களா அதெல்லாம் நீங்களாடா அப்படின்னு 234 தொகுதியில நின்று 234 தொகுதியில வேட்பாளரை நிறுத்தி ஒரு தொகுதியில கூட சரியா அந்த கட்சியில இருக்க தலைவர் தொகுதியில கூட டெபாசிட் வாங்க முடியாத அளவுக்கு ஒரு கட்சி தோத்துருக்குன்னா அந்த உலகத்திலே ஒரே ஒரு கட்சி, அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்படி இருக்க நீங்களே பெருமை பேசிட்டு இறந்தவங்களை வச்சு பிசினஸ் பண்ணிக்கிட்டு, ஆமா இவங்க பிசினஸ் தான் பண்றாங்க, இறந்தவங்களை வச்சு என் தாத்தா நாங்க பேசணும். அவர் இருக்கும்போது இவன் ஒரு நாள் சொன்னது கிடையாதுங்க. அவர் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் உயிரோட இருக்காங்கன்னா அவங்கள பத்தி அப்பெல்லாம் எதுவும் சொல்றது கிடையாது. இறந்ததுக்கு அப்புறம் நாங்க இப்படி பேசிக்கிட்டோம், அவர் இப்படி சொன்னாரு அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாயம் தேடுறது, அதை வச்சு ஏதாவது அரசியல் ஆதாயம் தேடுறது, அவங்க பேரை வச்சு யூஸ் பண்ணிக்கிறது. ஏன் பிரபாகர் அவர்கள் பேரை வச்சே இவர் ஒரு பிசினஸ் தான் நடத்திட்டு இருக்கிறாரு, கட்சி நடத்தல பிசினஸ் நடத்திட்டு இருக்கிறாரு, புரியுதா? அப்படிப்பட்ட நீங்களே பெருமை பீத்திட்டு இருக்கும் போது இங்க நல்லா பண்றவங்க பெருமை பீத்துறதுல ஒரு தவறும் கிடையாது. நீங்க இன்னும் வரைக்கும் இருந்துகிட்டு பெருமைப்பட்டுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுறதுல பிரயோஜனமே கிடையாது. நீ நான் சொல்றேன் நாம் தமிழ் பிரயோஜனம் இல்லாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அது அப்பவே மாறி போச்சு. நாம் தமிழர் கட்சி கிடையாது, நாம் பிரதிநிதி கட்சி. தெருவுக்கு தெரு கஞ்சா, வீதி வீதி கஞ்சா, அப்படி போத பொருள் எல்லாம் கொண்டாந்து விட்டு இப்ப இன்னைக்கு எம்எல்ஏ வெளியே போடுறாங்க. ஏய் தெரு கஞ்சா விற்கும் தெரிஞ்சுதானே நான் வந்து போதை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தியே. நான் ரொம்ப நாள்லாம் கேட்கலையே. முதல்வன் படம் மாதிரி காலையில் 5 மணி சாயந்தரம் 5 மணி போதை எங்கேயாவது வித்தான்னா சொல்லு கூட எனக்கு. பிஸ்கட் போட்டீங்களா? பிஸ்கட் இருந்துச்சுன்னா பிஸ்கட்டை எலும்பு துண்டை போட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. இப்படி வந்துட்டு ஐயோ தப்பு நினைக்காதீங்க, நான் அண்ணன் சொன்னாங்க சீமான் என்ன சொன்னேன்னு நினைச்சிட்டீங்களா? வீட்டில் ஒரு பூனை இருக்குது, நாயும் கிடக்குது, அதுக்கு தான் சொன்னேன் பிஸ்கெட்டும் எலும்பு துண்டு போட சொன்னேன், வேற ஒன்றும் கிடையாது. போட்டோன்னா சத்தக்கிடாமல் அமைதியாக கொஞ்ச நேரம் இருக்கும், இல்லைன்னா திரும்ப குலைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் எலும்பும் பிஸ்கெட் துண்டு போட சொன்னேன். அது வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுவும் இருக்கும். அதாவது நான் பிஸ்கெட் போட்டு எலும்பு துண்டு போட்டேன்னா அது என்கிட்ட வரும், இல்லை எங்கள் வீட்டில் வேற யாராவது போட்டாங்கன்னா அது அவங்ககிட்ட போயிடும், என்ன குலைக்க ஆரம்பிச்சிடும், ஏதோ என்ன அர்த்தவனை கண்ட மாதிரி குலைக்க ஆரம்பிச்சிடும். அதனால பிஸ்கெட்டுக்கும் எலும்பு துண்டுக்கும் மட்டும்தான் இங்கே நிறைய பேர் அலையிறாங்க. முக்கியமா ஒண்ணு சொல்லிக்கிறேன், அண்ணன் எவ்வளவு தூரம் நல்லா பேசினாரு, அதை ஒழிச்சுட்டு தானே நீங்க வந்தீங்கன்ட்டு. திரும்ப சொல்ற காலைல 5 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் கூடு நான் இருக்கிறலாம் ஒழிச்சுருவேன்ட்டு. யாருங்க நீங்க?
அறிவு இருக்குதா இல்லையா? எங்க மனுஷனுக்கு ஒரு 6 அறிவு வச்சு தான் படைச்சிருக்காங்க. உங்களுக்கு எதுக்கு 4 அறிவு 3 அறிவு ஏதாவது வச்சுட்டாங்களா? ஒரே நாள்ல நீங்க எல்லாம் புடுங்கி தள்ளிட முடியுமா? உட்கார்ந்துக்கிட்டு வச்சுட்டு கதை உட்காந்து நல்லா கதை எழுதணும். கதை எழுதுற ஆளு தானே, அதனால உட்காந்து நல்லா கதையா சொல்லிட்டு இருக்காங்க. தம்பின்னு உட்காந்து நல்லா கைத்தட்டு. அண்ணன் சூப்பரா பேசுறாருல, அண்ணன் சூப்பரா பேசுறல. இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போச்சு. அண்ணன் சூப்பரா பேசுறாரு, சூப்பரா பேசுறாரு. அப்ப இந்த அளவுக்கு பூம் ஆகல. அப்ப இந்த அளவுக்கு சோசியல் மீடியா வந்து உங்களுக்கு ஒர்த்தா இல்லாத மாதிரி தெரியல. அதனால உங்களுக்கு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருந்தாங்க உங்களை. இப்ப இந்த நாம் திறன்நிதி கட்சியை பத்தி நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் இந்த 20 லட்சம் ஓட்டம். அந்த 20 லட்சம் ஓட்டும் 40 லட்சம் இருந்த இடத்துல 20 லட்சம் வரும்போதுல யோசிச்சிருக்கணும். சரி, மக்கள் வந்து முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளோட பாச்சாமோ நம்ம எடுபடாதுன்ட்டு. அப்படி இருந்தும் நீங்க இன்னும் குறைச்சிட்டு இருக்கீங்க. இப்ப எல்லாரும் நீங்க முருகன் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க? நீங்க சைவம் சாப்பிட்டு விரதம் தானே போவீங்க. நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? நல்ல கறி சாப்பிட்டு தான் போவோம். உண்மையிலேயே நான் வந்து கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோவரா போறதுன்னு போவோம். நான் தான் நேரடி பேரங்கிறதுனால எனக்கு தெரியும். ஆமா, இவர் தான் நேரடி பேரன். இவரு தான் வந்து முருகர் வந்து நேரடி பேரன்னு சொல்லிட்டு எங்க கல்வெட்டுல எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, நேரடி பேரன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, அந்த நேரடி பேரனா தான் தம்பியை தாக்குனதை பாப்போமா? முருகன் மீது ஒருதலை காதல். முருகனை சிறைப்பாட்டு அடிச்சு பாக்குறாரு, போக மாட்டேங்கிறான். அவன் அம்பேத்கரை பேசுவான், அவன் வள்ளுவரை பேசுவான், வரலாற பேசுவான், வைகுந்தரை பேசுவான். எனக்கு ஓட்டு போடுங்க, வீட்டுல கொண்டாந்து மாட்டுக்கறி தர்றேன். கூச்சவே பட மாட்டான். அடுத்தவன் அப்பனை தாப்பன்னு சொல்லிக்குவான், இன்சுலின் போட்டுக்குவேன். தமிழ்நாட்டின் சாபக்கேடு. கரிகஞ்சி கார்த்திக் கரெக்டா பேசின தருணம் எப்படி பாத்தீங்களா? கரிகஞ்சி கரெக்டா பேசியிருக்காங்க. தனக்கு ஒண்ணுன்னா இதை வச்சு எப்படி அரசியல் ஆதாயம் தேடலாம் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் அந்த கரிகஞ்சி மட்டும் இப்ப கரெக்டா பேசியிருக்காங்க. தான் அண்ணனுக்கு ஒண்ணுன்னா அண்ணனே அடி பண்ண அந்த கதையை வந்து தான் அண்ணனை வச்சு சிறப்பா செஞ்சு விட்ட கதை. சரி, ஓகே, பார்க்கலாம். அந்த நாம் திறன்நிதி கட்சியை பத்தி என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது திறன்நிதி கட்சி தான். எப்படியும் எடுத்துக்க முடியாது. நீங்க எப்படி சுத்தி பார்த்தாலும் திறன்நிதி மட்டும் தான் இருக்குமே தவிர வேற எப்படியுமே இருக்காது. கேட்டா பெருசா வாய்க்கிலேயே உட்காந்து முட்டு கொடுக்கறதுக்கு மட்டும் பேசிடுவாங்க. ரெண்டாவது சொல்லிடுவாங்க, நீங்க சீமானை தேட மாட்டீங்க, ஃபியூச்சர்ல கண்டிப்பா தேடுவீங்க பாருங்க. இன்னொரு காலத்துல சீமான இல்லாத முதல்ல நீங்க வந்து கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. ஆட்சி பூஜை சொல்றீங்க, எதுக்குங்க வருத்தப்படணும்? திறன்நிதியின் பேர்ல பிச்சை எடுத்து பொழப்பு நடத்துற உங்களை நீங்க வந்து அரசியல் கட்சியே நடத்தாம போறேன்னு சொன்னா சந்தோஷப்படுறதுல தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு பேர் சந்தோஷப்படுவாங்க. அப்பா ஒளிஞ்சாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க அதை நிறுத்த மாட்டீங்க. நீங்க மக்களுக்காக எல்லாம் ரொம்பலாம் நீங்க போராடலங்க. நீங்க என்ன மக்களுக்காக போராட்டீங்க? ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் அதுக்கு முட்டு கொடுக்க போவீங்களே தவிர அது உங்களுக்கு ஆதாயம் இருக்குமான்னு பார்த்துட்டு முட்டு கொடுப்பீங்க. மற்றபடி நீங்க இந்த தமிழ்நாட்டில் நீங்க பண்ணிட்டீங்க, என்ன போராட்டம் பண்ணிட்டீங்க? பெருசா உங்க நொண்ணை சொல்றாரு ஆடு மாடு மேய்க்க விடுவோன்னு உங்க நொண்ணை சொல்றாருலாம். அதே ஆடு மாடை தான் பையனை மேய்க்க விடுவாரா? நான் கேட்கிறேன். தான் ஆடு மாடு வளர்க்குறாங்களாம் ஒரு எப்படி சொல்ற தொழில், நீ அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல. இதே தான் பையனை வந்துட்டு படிக்க வைக்கிட்டு தப்பே கிடையாது. படிக்க வச்சுட்டு வந்து ஒரு ஏக்கர்லயே ஏதோ ஒன்று போட்டு ஆடு மாடு மேய்க்க விடுவான்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம், மேய்க்க விட மாட்டாரு. படிக்கிறது தகுந்த மாதிரி தான் வேலை பார்க்க விடுவாரு. இல்லைன்னா அந்த திறநிதியில வேற ஏதாவது ஒண்ணு பண்ண வைப்பாரு. அதுக்குன்னு திறநிதி எடுத்து தின்னுட்டாரெல்லாம் சொல்ல வரல, கணக்கு தான் கேட்கிறேன், வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி என்னன்னு கேட்கிறேன், விவசாயத்தை பத்தி அவ்வளவு பேசுறாங்களா? ஒண்ணும் இல்லைங்க. ஒரு 1/2 ஏக்கர் இடத்துல நீங்க ஒரு விவசாயம் இப்படிதான் பண்ணணும், இயற்கை உரம் இப்படிதான் போடணும்னு சொல்லிட்டு கத்துக் கொடுக்கலாம்ல. அதெல்லாம் கத்துக் கொடுங்க, மக்கள் எதிர்பார்ப்பாங்க. சார், ஓகே, இந்த பாரு வாயால பேசாம செயலியாது செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆனா உங்க அண்ணன் எதுக்கு தெரியுமா இப்ப விஜய் அவர்களை நம்புறாங்க, இங்க நம்ப மாட்டேங்கிறாங்க? உங்க அண்ணன் வந்து ஒரு நேரம் ஒரு வாய், இன்னொரு நேரம் இன்னொரு வாய், காலையில ஒரு வாய், மதியம் ஒரு வாய், நைட்டு ஒரு வாய். அதனால வந்து இந்த 3 வாயும் அப்பப்போ மாத்தி பேசும். பேசாததெல்லாம் பேசும், பேச வேண்டியதை பேசாது. ரெண்டாவது பயங்கரமா முட்டு கொடுக்கும். ஒரு நேரம் விஜய் அவர்களை சார்ந்து பேசுவாரு, இன்னொரு நேரம் டிஎம்கேல சார்ந்து பேசுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா முழுக்க டிஎம்கே. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து அவரை வச்சுதான் ஒரு ஆதாயம் தேடி 40 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க. அப்ப அதுல 20 லட்சம் போயிடுச்சா? இன்னும் காண்டா இவன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தொழில் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பல விதத்துல வந்து அவங்களுக்குள்ளே கடுப்பு ஏறி கடுப்புல இருக்காங்க விஜய் அவர்கள் மேல வன்மத்துல. இப்படி நம்ம நிறைய சொல்லலாங்க. அதனால வந்து இவர் வந்து எப்படி சொல்றதுன்னா பிசினஸ் பண்றவர், அவ்வளவுதான். கட்சியின் பேர்ல பிசினஸ் நடத்துற யாருன்னு கேட்டீங்கன்னா சீமான் அவர்கள் பேரை சொல்லுவாங்க.